எந்த காயிலும் இல்லாத ஒரு சத்து முள்ளங்கியில். 100 கிராம் சாப்பிட்டால் எவ்வளவு பலன்கள் கொடுக்குது? கோடை காலத்தில் உடலில் நீர்ச்சத்து சரியான அளவில் இருக்க வேண்டும். இது குறையும் போது உடலுக்கு பலவிதமான பாதிப்புகள் ஏற்படும். மருத்துவர்கள் நீர்ச்சத்து நிறைந்த உணவுகளை அதிகம் சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்பதை கூறுகிறார்கள். அப்படிப்பட்ட உணவுகளில் ஒன்று முள்ளங்கி. இது வெள்ளரிக்காய் போன்று அதிக நீர்ச்சத்தை கொண்டது. 100 கிராம் முள்ளங்கியில் 93.5 கிராம் வரை நீர்ச்சத்து உள்ளது. 100 கிராம் முள்ளங்கியில் சுமார் 90 முதல் 95% வரை நீர்ச்சத்து உள்ளது. அதாவது உடலை இயற்கையாக குளிர்விக்கவும் நீரிழப்பு ஏற்படாமல் காக்கவும் இது பெரிதும் உதவுகிறது. ஆப்பிளில் இருக்கும் நீர்ச்சத்தை விட கூட இதில் அதிகம் உள்ளது என்று உணவு ஆய்வுகள் கூறுகின்றன. கோடை காலத்தில் உடல் சூடு, வாய் வறட்டு, சோர்வு போன்ற பிரச்சனைகளை குறைக்க முள்ளங்கி மிகச்சிறந்த தேர்வு. முள்ளங்கியில் வைட்டமின் சி, பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம், இரும்பு சத்து, நார்ச்சத்து போன்றவை சமநிலையாக உள்ளன. வைட்டமின் சி நோய் எதிர்ப்பு சக்தியை உயர்த்துகிறது. அடிக்கடி சளி, காய்ச்சல், தொற்று போன்றவை வருபவர்களுக்கு இது இயற்கை பாதுகாப்பு கவசமாக செயல்படுகிறது. நார்ச்சத்து அதிகம் இருப்பதால் ஜீரண முறை சீராக இயங்க உதவுகிறது. அதிக எடை குறைக்க முயற்சிப்பவர்களுக்கு முள்ளங்கி மிகவும் உதவிகரமானது. இதில் கலோரி அளவு குறைவு, ஆனால் வயிறு நிரம்பிய உணர்வு அதிகம். இதனால் தேவையற்ற பசி குறையும், உடலில் தேங்கும் கழிவுகள் வெளியேறவும், குடல் சுத்தமாக இருக்கவும் இது துணை புரிகிறது. மலச்சிக்கல் பிரச்சனை இருந்தால் தினசரி உணவில் சேர்த்தால் மாற்றம் காணலாம். கல்லீரல் மற்றும் சிறுநீரக செயல்பாட்டுக்கும் முள்ளங்கி நல்ல ஆதரவு அளிக்கிறது. உடலில் தேங்கும் நச்சுக்களை வெளியேற்ற உதவும் தன்மை இதில் உள்ளது. சிறுநீர் எரிச்சல், உடல் வீக்கம் போன்ற பிரச்சனைகளை குறைக்கவும் பயன்படுகிறது. சில ஆய்வுகளில் முள்ளங்கியில் உள்ள இயற்கை ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடலின் செல்களை பாதுகாக்கும் என தெரிவிக்கின்றன. இதய ஆரோக்கியத்துக்கும் இது நல்ல தோழர். பொட்டாசியம் அளவு சரியாக இருப்பதால் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவுகிறது. இரத்த ஓட்டம் சீராக இயங்க உதவுவதால் இதயத்திற்கு சுமை குறைகிறது. சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கும் முள்ளங்கி பாதுகாப்பான உணவாக கருதப்படுகிறது. ஏனெனில் இதன் கிளைசமிக் குறியீடு குறைவாக உள்ளது. முள்ளங்கியை சாலட், கூட்டு, சாம்பார், பரோட்டா, ஜூஸ் போன்ற பல வடிவங்களில் சேர்த்துக் கொள்ளலாம். ஆனால் அதிகமாக சமைத்தால் சத்துக்கள் குறைய வாய்ப்புள்ளது. லேசாக வேக வைத்து அல்லது பச்சையாக சேர்த்தால் முழு பலன் கிடைக்கும். விலையுயர்ந்த பழங்களை தேடி அலைய வேண்டாம். வீட்டிலேயே கிடைக்கும் இந்த எளிய காய்கறியை தினசரி உணவில் சேர்த்தால் உடல் நலம் நிச்சயம் மேம்படும்.